ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனக்கு ஜோதிடம் போதித்தருளிய அனைத்து குருநாதர்களையும் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நிறைய நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் இருக்குது. எண்ணற்ற நட்சத்திரங்கள் நம்மளுடைய வானியலில் கண்டாலுமே கூட இந்த பூமியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடியது ஒரு 27 நட்சத்திரங்கள். அதுதான் நம்ம பிறப்பு நட்சத்திரங்களாக பார்க்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதில் பிறந்தவர்கள் செய்து கொள்ள வேண்டிய வழிபாடுகள், எதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பரிகாரமாக தொடர்ந்து லைஃப் லாங்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் சார்ந்த, ஏன்னா நட்சத்திரம் தான் உங்களோட கர்ம வினையை வெளிப்படுத்தக்கூடியது. சந்திரன் மூலியமாக அதை வெளிப்படுத்துது. சந்திரன் நிற்கக்கூடிய இடம் தான் நட்சத்திரம். அப்போ சந்திரன் மூலியமாக அதை வெளிப்படுத்துது. அப்படி நம்ம பிறந்த நட்சத்திரம் என்ன இருக்குது, அதை சார்ந்து நம்ம செய்து கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு, புனர்வசு அப்படின்னு பேர். புனர்வசுன்னா ஒளின்னு அர்த்தம். புனர்வசு அப்படிங்கிறது ஒளின்னு அர்த்தம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா கையில் காசு வாயில் தோசைன்னு இருக்கிற ஆட்கள். நீங்கள் காசு கொடுத்துட்டு நீங்கன்னா 100 பேரை வச்சு கூட வேலை வாங்கிடுவீங்க, இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. புனர்பூசம் கர்ம வினையில் பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தை கொண்ட நட்சத்திரம். சனியினுடைய கர்ம வினையை வாங்கிய நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர அதிபதி, ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க. அந்த விஷயத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். இதில் பிறந்தவர் ராமபிரான். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவங்க லைஃப் லாங்காக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் யார்? ராமபிரான். ராமாய நமஹா. அப்படி ராமாய நமஹாங்கிறத 108 முறை இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வேணால் கெட்டு போயிருக்கட்டும், எந்த கிரகம் பலமிழந்து உள்ளதோ அல்லது கோச்சார ரீதி, அப்போ பாருங்கள் மிதுன ராசி கர்ம சனி அப்படின்னு சொல்கிறோம், கடகராசிக்கு விலகிடுச்சின்னு சொல்கிறோம். கோச்சார ரீதியாக ராகு நல்லா இல்லை, கேத்து நல்லா இல்லை, சூரியன் இருக்கிறது நல்லா இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் தோஷங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கிரகங்களினுடைய நகர்வுகள் நமக்கு அனுகூலம் இல்லாமல் போயிட்டாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இந்த ராமநாமத்தை ஜெபிப்பவனெவனோ அவனே உலகினில் பாக்யவான்னாங்க. ராமநாம தாரகம் பக்தி முக்தி தாயகம். இப்போது உங்களுக்கு பக்தியும் முக்தியும் கொடுக்கக்கூடியது ராம நாம. ராம அப்படிங்கிறதுல சிவனும் சிவமந்திரமும் நாராயண மந்திரமும் சேர்ந்தது ராமநாமம். நமசிவாய அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ம அப்படிங்கிற எழுத்து எடுத்துட்டிங்கன்னா ந சிவய அப்படின்னு மாறிடும். அப்போ சிவன் இல்லைங்கிற அர்த்தம் ஆயிடும். நாராயணாய அப்படிங்கிற அஷ்டம் 8 எழுத்தில் இருக்கக்கூடிய ராவை எடுத்துருங்க, ந அயனாயன்னு மாறிடும், வழி இல்லாதவன் அர்த்தமாயிடும். அப்போது நமசிவய மந்திரத்தில் இருக்க உயிராக இருக்கக்கூடிய மகாரத்தையும் நாராயண மந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய ராங்கிற எழுத்தையும் எடுத்தால் ராம அப்படின்னு மாறிச்சு. அப்போ என்ன கொடுக்கும்? எல்லாம் தரும். பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் சொல்லும் சொல்லை நான் கண்டு கொண்டேங்கிற மாதிரி பெற்றதாயை விட ஒருத்தர் உங்களுக்கு நல்லதை பண்ணுறவங்க இருக்காங்களான்னா இந்த ராமநாமா பண்ண. ராமன் பெரிதா, ராமனுடைய நாமம் பெரிதான்னா ராமநாமா தான் பெருசு. சிவபிரானே சொல்றார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்ல முடியவில்லை என்றால் ராம 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 என்று 3 முறை கூறினால் போரும். அப்போ நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் இனிமேல் சொல்கிறேன் ராமராமன் அப்படி கிடையாது. அப்படி உள்ளார்ந்த பக்தியாக அந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தரும். துளசி மணியை உபயோகப்படுத்தணும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துளசி மணியை கையில் வைத்து கொண்டு இந்த ராமநாமத்தை 108 முறை தினமும் செய்ய வேண்டும். என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது அடுத்த பார்ப்போம். தினமும் செய்ய வேண்டும். ஒரு கிணறு அல்லது ஆற்று நீரை
ஒரு கலசத்தில் ஒரு தாமரை சொம்பில் எடுத்துகிட்டு வந்து அதில் இத்தனை துளசியை போட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த நீரை அருந்த உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகும் ஐயா. பண்ணிவிட்டு ராமபிரானுக்கு பானக நைவேத்தியம் பண்ணுங்கள். பானக நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். கணவன் மனைவி உறவு பலப்படும். குரு நிந்தா தோஷம் இன்னைக்கு யார் பண்ணுறதில்ல. இது வெறும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் ஆசிரியர்களை அவமதித்திருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போடா அந்த சொட்டையனை கண்டதா தெரியும் நம்ம ஸ்கூல் டீச்சர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அவர் மேலே ஏற்படக்கூடிய கோபம். நிறைய பேர்கள் நம்ம நாரவாயன் அப்படி இப்படின்னு ஏதோ நம்ம ஆசிரியர்களை நம்ம வந்து கிண்டல் அடிப்பதாக அடித்திருப்போம். அது ஆக்சுவலாக தோஷம். அது குரு நிந்தா தோஷம்னு அதுக்கு பேர். ஏன்னா உங்களுக்கு அறிவை காட்டி உங்களுடைய வாழ்க்கையினோட வழியை காட்டக்கூடியவங்க ஆசிரியர்கள். அவங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு. நீங்கள் காசு கொடுத்தீங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்வியலை போதித்தது ஆசிரியர்கள் அல்லவா. அப்போ அப்படி அந்த குருவை நிந்தித்தால் ஏற்படக்கூடிய தோஷம் பிரம்மதோஷம். குருவை நிந்தித்தால் பிரம்மதோஷமும் வருங்க. இது ஜாதியை பற்றி பேசுகிறோம்னு இல்லை, நல்ல நம்மளுடைய உயர்ந்த ஞானம் உடையவர்களை நம்ம வந்து அவமானப்படுத்துதலால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்கு இந்த ராமநாமம் அப்படிங்கிற விஷயம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கோன்னு எல்லாமே பண்ணிப்போம். அப்போது 108 முறை இந்த ராமநாமத்தை ஜெபித்து அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் தண்ணி துளசி போட்டு அதை வச்சு ஜெபம் பண்ணி அதை எடுத்துக்க. இது போன்ற தோஷங்கள் மகாபாதகமான தோஷங்களை விளக்கக்கூடிய ராமநாமத்தை ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் அதை எரிக்கிற அளவு பாவத்தை உங்களால் பண்ண முடியாது. அப்படி ராமநாமத்தை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக சொல்லணும். மற்றவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு இது போல ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும்னு சொல்லியிருக்கு. புனர்பூச நட்சத்திரம் எப்பவுமே தன்னை நம்பி வந்தவங்களுக்கு என்று உதவி செய்யணுங்க, கைவிடவே கூடாது. ரொம்ப மிக மிக முக்கியம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க எங்களை இப்போ குகன் நம்பி வந்தான், விபீஷணன் நம்பி வந்தான், சுக்ரீவன் நம்பி வந்தான். அவங்களுக்கு ராமர்னால் என்ன முடியும் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து அவரை சப்போர்ட் பண்ணார் பாருங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமபிரானை கெட்டியாக பிடித்து கொள்வதில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் லைஃப் லாங் பரிகாரமாக இந்த ராமாய நமஹாங்கிற இந்த மந்திர பரிகாரம் உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.